இந்த இடங்கள் இரண்டும் புறமும் ஃபுல்லாக காடுகள் சூழ்ந்த இடமா இருக்கு. அந்த வழி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் இலங்கையில் பொலனறுவ மாவட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற பாத யாத்திரை ஒன்று மன்னம்பட்டி முருகன் ஆலயத்தை நோக்கி நடைபெற போகுது. அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இல்ல வெயில் வராது. இந்த இடங்கள் தான் இலங்கையில் பொலனறுவ மாவட்டத்தில் மகாவலி குடியேற்றமானது இடம்பெறுவதற்கு முன்னர் எங்களது முன்னோர்களால் வாழ்ந்த இடங்கள். அந்த வயலிருந்து அறிகிற இடங்களானது இப்போ காடு நிரம்பியதாக இருக்கி. அதில் பார்த்திங்கன்னா இந்த இடம் அடுத்த ஒரு பிள்ளையார் ஆலயம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படியே தொடர்ந்து பார்க்கும். இந்த இடம்தான் பழைய காளிகோயில் எனப்படுகின்ற அந்த சுவடுகள் காணப்படுகின்ற இடம். இப்போதைக்கும் இந்த இடம் வழிபடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த இடங்கள் இரண்டும் புறமும் ஃபுல்லாக காடுகள் சூழ்ந்த இடமா இருக்கு. அந்த வழியால் நம்ம இப்போ போகிறோம். அப்படியே இதால் போய் அப்படியே பிரதான வீதியால் ஏறி தான் இந்த நடைபயணமானது அப்படியே தொடரும். இந்த பாத யாத்திரையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சொல்லணும் 100க்கு மேற்பட்ட மக்கள் நடந்து செல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தா 100ன்றது ஒரு பெரிய ஒரு அளவில்லாமல் இருக்கும். ஆனால் பொலனறுவ மாவட்டத்தை பொறுத்த அளவில் இது பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் இப்படியான நடைபயணங்கள் மன்னம்பட்டி முருகன் ஆலயத்தை நோக்கி மேற்கொள்ளப்படுது. அதில் எங்களது ஊரும் முக்கியத்துவம் பெறுது. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடங்கள் அந்த சின்ன ஒரு காட்டு பகுதியிலிருந்து நாம் இப்போ வயல் நிலங்களை நோக்கி வந்திருக்கோம். இந்த இடம் குலகனாவடி என்ற படம் அந்த இடத்துல காணப்படுகின்ற ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்கு. அதுக்கு கைத்தான பிரிவு போகணும். போகிற வளமையாக அப்படியே வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம
பிரதான வீதிக்கு வர்ற அந்த கிட்ட பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது இங்கே நஞ்சால உயர்ந்த வீதி காணப்படுது. அப்படியே நம்ம இப்போ வேறப்புறம் இந்த வீதி கொழும்பு பிரதான வீதியாக காணப்படுது. மட்டக்களப்பிலேருந்து வாரத்துக்கு வார டைமில் இந்த வீதியாலாம் பிரதானமாக பயன்படுத்தப்படுது கொழும்பு செல்வதற்கு. அப்படியே வாங்க பார்ப்போம். இங்கேண்டா மன்னம்பட்டி கண்ணகியம்மன் கோயிலை நோக்கி வந்திருக்கோம். இங்கே அப்படியே கோயிலை சாமியை கும்பிடுது. அப்படியே தொடர்ந்து அப்படியே நடவாத்திர தொடரும். இப்போதான் மெதுவாக ஆக்கலாம் வாராங்க. அரோகரா ஓமா யூடியூபர். இப்போ நம்ம மன்னம்பட்டி தம்மங்கடுவை ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி ஆலயத்துக்கு வந்துட்டோம். அது நெஞ்சால ரெயின் வீதி இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னம்பட்டி தம்மங்கடுவை ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி ஆலயம். நம்ம உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கலை, அதனாடி இந்த வீடியோவை அப்படியே முடிக்கிறேன்.